ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் ஏசாயா 2:22. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா? சௌமியாவுக்கு தன்னுடைய கணவர் மேலே ரொம்பவே நம்பிக்கை ஜாஸ்தியாகவே இருந்தது. அதனால் எப்போவுமே அவர் என்ன சொன்னாலுமே நம்பிக்கொண்டே தான் இருந்தா. இப்படி ஆரம்ப காலங்கள் அவளுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா போக போக தன்னுடைய பிள்ளைக்காக நிறையா அவளுடைய நேரத்தை செலவழிச்சிட்டு இருந்தா. இதனால் அவங்க 2 பேருக்குள்ளேயும் எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் இல்லாமல் அப்படியே போய்கிட்டு இருந்தது. இப்படி நாட்கள் உருண்டோடிட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு நாள் சௌமியா, என்ன இது இப்படி போய்கிட்டு இருக்குது இந்த வாழ்க்கை, எப்போவுமே தன்னோட கணவர் தன்கிட்ட பேசி சந்தோஷமாக இருந்த காலங்கள் போய் மௌனமாக இருக்குதுன்னு சொல்லி வேதனை அடையஞ்சா. அப்போது தன்னுடைய கணவர்கிட்ட நிறைய விஷயங்களை பற்றி பேசும்போது அவர் அதிகமாக பொய் சொல்கிறது புரிய ஆரம்பிச்சிச்சு. என்ன இவர் இவ்வளோ தூரம் பொய் சொல்கிறாரு, ஆனால் இது எல்லாமே பொய்ங்கிறது ரொம்பவே தெரியுது. ஆனால் இவர் ஏன் என்கிட்ட இவ்வளோ பொய் சொல்லணும், ஏதாவது காரணம் இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தா. அவங்க 2 பேருக்கும் உள்ள ஒரு பெரிய சமாதானம் குலைக்கப்பட ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் யோசித்தா, எப்போவுமே கடவுளை விட்டுட்டு கணவரை நாம் பெருசாக எடுத்துக்கிட்டது ரொம்ப பெரிய தப்பு. இப்போ ஏமாந்த காலங்கள் அப்படின்னு எதுவும் இல்லாட்டினாலும் சற்று அதிகமாக நம்பிய காலங்கள் தான் அந்த காலங்கள், அவ்வளவுதான் சொல்லி கலங்க ஆரம்பித்தா. இதை குறித்து தன்னுடைய கணவர்கிட்ட மட்டுமே சொல்லணுங்கிற ஒரு பெரிய ஒரு உந்துதல் சௌமியாவுக்கு வந்துச்சு. அப்போ திரும்பியும் அவளுடைய கணவரை கூப்பிட்டா, நீங்கள் இப்போல்லாம் உண்மைகளை பேசுகிறதில்ல, அது மட்டும் இல்லை, எங்கே போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்கன்னு கூட எனக்கு புரிஞ்சுக்க முடியல, எல்லாமே புரியாத புதிராகவும் இருக்குது, ஏன் இப்படி இருக்கிறீங்க, நான் உங்கள் மேலே பயங்கரமான நம்பிக்கை வச்சுருந்தேன், அந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே உடைச்சிட்டிங்களே அப்படின்னு வேதனை அடைஞ்சா. ஆனால் சௌமியா பேசுகிறது அவருக்கு எதுவுமே புரிஞ்சிக்க முடியல. என்ன இது, எப்போ பார்த்தாலும் இதே மாதிரியான வார்த்தைகளை சொல்லி நம்மளையே எரிச்சல் படுத்துகிறான்னு சொல்லி வீட்டுக்கு வர்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. அப்போது சௌமியாவுக்கு ரொம்பவே மனதுக்கு வேதனையாக இருந்தது. ஏன் இப்படி இருக்கிறாங்க, இனிமே நமக்குன்னு ஒரு பெரிய ஒரு லட்சியம் இருக்கணும்னு சொல்லி யோசிச்சா. அதுக்காக அவள் தீவிரப்பட்டா. நல்ல ஒரு வேலையும் கிடச்சிச்சு. அதுக்கப்புறமா தன்னுடைய பிள்ளையை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு தான் பிள்ளைக்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்ய ஆரம்பித்தான். இதை பார்த்த தன்னுடைய கணவர் ரொம்பவே வேதனை அடைஞ்சு ஒரு நாள் ஒரு பீச்சில் உட்காந்து தனியாக யோசிக்க ஆரம்பித்தார். தன்னோட மனைவி கிட்ட நாம் சொன்ன எல்லா விதமான பொய்கள் குறைகள் எல்லாமே அவளுடைய மனதை ரொம்பவே புண்படுத்தியிருக்குதுன்னும், அவள் என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் எல்லாத்தையும் உடைச்சிட்டேனே அப்படிங்கிற ஒரு வேதனையும் அவருக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் அவரோட ஆவியானவராகிய கர்த்தர் இடைப்பட ஆரம்பித்தார். அப்படி பேசி அவருடைய மனது ஃபுல்லாமே மாற ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் சௌமியா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டார். இனிமே இந்த மாதிரியான காரியங்களில் நான் உண்மையாக இருப்பேன், எல்லாவற்றிலையும் நான் உனக்கு நல்ல விதமாக இருப்பேன், இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ சமாதானமாக இருந்தோமோ அதே சமாதானத்தை கர்த்தர் மூலமாக நான் பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்ட சௌமியாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாமே கர்த்தர் எனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார், ஆனாலும் நீங்களும் நாசியில் சுவாசமுள்ள மனுஷன்தான், உங்களை நம்புறதை நான் விட்டுட்டேன், கர்த்தரை நம்புகிறேன், அதனால் எனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடச்சிட்டு, நீங்களும் நல்ல மாதிரி ஆயிட்டீங்க, வேலையும் கிடச்சிட்டு என் பிள்ளையோடையும் நான் சந்தோஷமாக நேரம் செலவழிக்க முடியும்னு ரொம்ப சந்தோஷப்பட்டா சௌமியா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை கேட்டிங்களா? இந்த மாதிரி நிறைய பேர் கணவன் மனைவி மேலேயும் மனைவி கணவன் மேலேயும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வச்சுருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க தான் பெரிய ஒரு தெய்வம் மாதிரி அவங்க கண்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது எல்லாமே தவறான ஒரு விஷயந்தான். ஏன்னா கர்த்தரை மட்டும்தான் நாம் நம்பவும் செய்யணும், கர்த்தருக்கான அந்த விதமான அன்பை அவர்கிட்ட கொடுக்கணும். அதனால்
அவருக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணுமே தவிர இந்த மாதிரியான மனுஷர்களுக்கு கொடுக்கறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு சூறாவளியே வந்து விழும். அதனால் கர்த்தரை நம்மளுடைய இருதயத்தில் வைத்துக்கொள்வோம், கர்த்தருக்காக வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.